வணக்கம். இது இன்றைய பரபரப்பு. இன்றைய நாளின் டாப் 3 பரபரப்பு செய்திகளை முதலில் பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படாததால் பெரும் பரபரப்பான சூழல் நிலவியது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பக்கவாட்டு சுவரில் இருந்த டைல்ஸ் கற்கள் பெயர்ந்து விழுந்து 62 வயது பெண் உட்பட 3 பேர் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு அருகே மூச்சுக்குழாயில் வாழைப்பழம் சிக்கி 5 வயது சிறுவன் உயிரிழந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் நீதிமன்ற உத்தரவுப்படி தீபம் ஏற்றப்படாததை கண்டித்து கோயிலை முற்றுகையிட்டு இந்து முன்னணியினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஆண்டுதோறும் தீபம் ஏற்றும் இடமான மலை உச்சியில் உள்ள பிள்ளையார் கோயில் அருகே தீபம் ஏற்றப்பட்டது. இதனை கண்டித்து இந்து முன்னணி, RSS மற்றும் பாஜகவை சேர்ந்தவர்கள் தடுப்புகளை உடைத்து மலையை நோக்கி முன்னேறி செல்ல முயன்ற போது அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. திருப்பரங்குன்றம் மலையில் ஏறியவர்களை போலீசார் வெளியேற்றி மலை முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட பாஜக மாநில செயலாளர் SG சூர்யா உள்ளிட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் பக்கவாட்டு சுவரில் இருந்த டைல்ஸ் கற்கள் பெயர்ந்து விழுந்ததில் சிகிச்சைக்காக காத்திருந்த லதா என்ற 62 வயது பெண் உட்பட 3 பேர் படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கையில் ஏற்பட்ட காயத்திற்கு கடந்த வாரம் சிகிச்சை பெற்ற அவர் மேல் சிகிச்சைக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பிரிவுக்கு வந்தபோது இந்த விபத்து ஏற்பட்டது. ரத்தம் சொட்ட சொட்ட அலறிய லதாவை அங்கிருந்தவர்கள் மீட்டதாக தெரிகிறது. மேலும் செனாய் நகரைச் சேர்ந்த நிஷாந்தி மற்றும் அன்பழகன் ஆகியோரும் காயமடைந்தனர். சத்தீஸ்கரின் சுர்குச்சா மாவட்டத்தில் நிலக்கரி சுரங்க விரிவாக்கத்தை எதிர்த்து போராடிய கிராம மக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் வெடித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நிலக்கரி சுரங்க விரிவாக்கத்திற்காக 2016ஆம் ஆண்டே நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நிலத்தை கையகப்படுத்தும் பணியின் போது பலர் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் வெடித்த நிலையில் கிராம மக்கள் காவல்துறையினர் மீது கற்களை வீசியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் சில காவல்துறையினர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி சென்ற புறநகர் மின்சார ரயிலில் மழைநீர் ஒழுகியது. இதனால் பயணிகள் ரயிலுக்குள்ளேயே குடைப்பிடித்து செல்லும் நிலை ஏற்பட்டது. தண்ணி சொட்டு சொட்டு ஊத்திது. நெல்லை கவின் ஆணவ படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் சுர்ஜித்தின் தந்தை சரவணன் ஜாமீன் கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்தது. கவினை கொலை செய்த சுர்ஜித்
தனது மகன் என்பதை தவிர இந்த வழக்கில் தமக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என கூறி சுர்ஜித்தின் தந்தையும் உதவி காவல் ஆய்வாளருமான சரவணன் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த நீதிபதி முரளி சங்கர் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். ராஜபாளையத்தில் இருந்து கோவை நோக்கி செல்லும் அரசு பேருந்தை ஓட்டுநர் மது போதையில் இயக்க முயன்றதாக கூறி பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக பேருந்து ஓட்டுநரின் பையை அதிகாரிகள் சோதனை செய்தனர். பின்னர் வேறு ஓட்டுநரை பணியில் அமர்த்தி பேருந்து இயக்கப்பட்டது. மது போதையில் இருந்ததாக கூறப்படும் ஓட்டுநர் பாலசுப்ரமணியன் என்பது தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இப்போ வந்தோடனே பார்த்தேன். எனக்கு 10:30 கரெக்டாக பஸ்ஸு. நான் 10:00 வந்தோடனே நான் பார்த்துட்டேன். பார்த்ததுக்கு அப்புறம் தான் கேட்டேன். ட்ரிங்க்ஸ் அடிச்சிருந்தாரு. ட்ரிங்க்ஸ் அடிச்சா உடனே நீங்கள் அதுக்கடுத்து நடவடிக்கை என்ன சொல்லுவீங்க? ஆடிட்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் பஸ் அவர் எடுக்க மாட்டார்னு நினைச்சு அவர் தான் எடுத்தாரு. அண்ணே, அப்படி ட்ரிங்க்ஸ் அடிச்சு வண்டி எடுக்கலாமா? என்னன்னே பேசுறீங்க? எத்தனை பேரோட உயிர் வம்பா போகுது? அப்படி எடுக்கலாமா? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு குழந்தை குட்டி இல்லையா? குழந்தை குட்டி இல்லையா? பிணையாமண்ணே. சார், கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க. சரியா? இல்லைடா, நான் சொல்கிறேன். நான் மட்டும் இல்லை, எல்லாரோடய இதுதான். கொஞ்சம் நடவடிக்கை எடுங்க. எடுப்பீங்களா? இப்படி உங்கள் பதில் தான். அதை கொஞ்சம் சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏற்காடு மலைப்பாதையில் ஆபத்தான முறையில் ஸ்கேட்டிங் செய்த வெளிநாட்டு சுற்றுலா பயணியை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். வெளிநாட்டைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ஒருவர் வாகன ஓட்டிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் ஆபத்தான முறையில் ஸ்கேட்டிங் செய்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. ஸ்கேட்டிங்கில் ஈடுபட்ட நபர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி பகுதியில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்து 60 வயது மூதாட்டி சீதா திருமலை உயிரிழந்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் தற்போது பெய்து வரும் தொடர் மழையால் அவரது பழமையான வீட்டின் சுவர் ஈரமாகி இடிந்து விழுந்தது. இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்த மூதாட்டியின் உடலை மீட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவண்ணாமலையில் மலை ஏறுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள நிலையில் உள்ளூரைச் சேர்ந்த சிலர் பக்தர்களை ஆன்மீக அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு அழைத்துச் செல்ல முயன்றுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தலைக்கு ரூபாய் 200 வசூலித்தவரிடம் ஈசன் நடத்திய திருவிளையாடலின் பின்னணி பகீர் கிளப்புகிறது. திருவண்ணாமலையோட 8 திக்கும் அருணாச்சலேஸ்வரா என்கிற கோஷம் எதிரொலிக்கும். கோடிக்கணக்கான பாதங்கள் கிரிவல பாதையை பம்பரமாக சுற்றி வரும். வானத்துல ஒளி வீசிய நட்சத்திரங்கள் அனைத்தும் அந்த ஒரு இரவு மட்டும் பூமியில் விழுந்து வானத்தையே பிரகாசிக்கச் செய்யும். ஒட்டுமொத்த சிவ பக்தர்களும் தவமிருந்தது இந்த ஒரு மொமெண்ட்டுக்காகத்தான். அருணாச்சல மலை மேல எரியிற இந்த தீபத்தை நம்பிக்கையோடு வழிபடுற எல்லாருக்குள்ளேயும் நிச்சயமா ஒரு ஸ்பார்க் கிரியேட் இருக்கும். இந்த பாசிட்டிவ் வைபுக்காகத்தான் உலகம் முழுக்க உள்ள சிவபக்தர்கள் திருவண்ணாமலைக்கு ஃபயரோடு சுனாமி மாதிரி ஒரே வேவ்ல வந்து சேர்றாங்க. கார்த்திகை பௌர்ணமியில இந்த மகர ஜோதியை தரிசனம் பண்ணா இந்த பிறவியோட முக்தி கிடைக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மலையில வீசுற காற்றுல கூட சிவனோட உயிர் மூச்சும் கலந்திருக்கிறதா நம்பப்படுது.
கடந்த சில வருடங்களாகவே தீபத் திருநாள் அன்னைக்கு பாதுகாப்பு காரணங்கள் கருதி பக்தர்களை மலை ஏறுவதற்கு அனுமதிக்கப்படுறது இல்லை. சென்ற வருடம் ஃபெஞ்சால் புயல் காரணமா கனமழை கொட்டி தீர்த்துச்சு. அப்போ ஏற்பட்ட நிலச்சரிவில் 7 பேர் பரிதாபமா உயிரிழந்தாங்க. இதன் தொடர்ச்சியா போன வருஷமும் மாவட்ட நிர்வாகம் பக்தர்கள் மலை ஏறுவதற்கு தடை விதிச்சிச்சு. அதே போலதான் இந்த முறையும் டிட்வா புயல் காரணமா திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமாகவும் பிற பாதுகாப்பு காரணங்களை கருதியும் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தர்பகராஜ் பக்தர்கள் மலை ஏற தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார். இந்த அறிவிப்பு மலை மேலே ஏறி ஜோதியை வழிபடணும்னு நினைச்சிருந்த சில பக்தர்களுக்கு ஏமாற்றம் அளிச்சிருக்கு. அப்படிப்பட்டவங்களை டார்கெட் பண்ண உள்ளூரை சேர்ந்த சிலர் ஷார்ட் ரூட்ல ஆன்மீக அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கு அழைச்சிட்டு போறதா சொல்லி அணுகியிருக்காங்க. பக்தர்களும் நம்மளை மலைக்கு மேலே அழைச்சிட்டு போறதுக்கு அந்த அருணாச்சலேஸ்வரனே அனுப்பிய தூதுவன் தான் இவங்கன்னு நம்பி அவங்களோடு ஒன்னா பயணிச்சிருக்காங்க. அப்படித்தான் இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் சட்டையும் சட்டவிரோதமாக பக்தர்களை அழைச்சிட்டு பாதி மலை வரைக்கும் போயிருக்கிறாரு. எப்படியும் தன்னோட உதவி இல்லாம அவங்களால மலையில இருந்து இறங்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் வந்திருந்த பக்தர்கள் கிட்ட தலைக்கு ரூபாய் 200 கொடுத்தா தான் மேற்கொண்டு தூதுவனால வழி சொல்ல முடியும்னு ஷாக் கொடுத்திருக்கிறாரு. அட, இது என்னடா வம்பா போச்சுன்னு கடுப்பான சிலர் இனி எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் என்ற தைரியத்துல தூதுவன் கிட்ட எகிரி இருக்காங்க. அவங்களே தான் சொல்லி கூப்பிடுறாங்க, இந்த மலை ஏற்றி விடு, வைய கிடையாது, போலீஸ் எங்கேயுமே உள்ள இந்த குறுக்கு வைய இந்த பக்கம் இந்த காட்டு நோட்டில் கூப்பிட்டு ஏற்றி விட்டேன். அது இதை கேட்டேன், வேற ஒன்றும் கிடையாது. நான் வாங்கின விஷயம் எனக்கு கிடையாது. ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஒரு கட்டத்தில் 2 தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட அங்கிருந்த இளைஞர்கள் நடந்தது அப்படியே அவங்களோட 3வது கண்ணான மொபைல் கேமராவில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதை பார்த்ததும் சட்டுன்னு சுதாரிச்சுக்கிட்ட தூதுவன் நான் மனிதாபிமான அடிப்படையில தான் உதவி செஞ்சதா ஒரு உருட்டி இருக்கிறார். ஐயா, ஒரு பிரின்சிப் முறையில வாங்குற வந்து வேற ஒண்ணும் இல்ல. பிரின்சிப் முறையில அவர் குத்துட்டு போறாரு, அவரே கொடுக்காம போறாரு. ஆனா நடந்த சம்பவம் மொத்தத்தையும் செல்போன்ல ரெக்கார்ட் பண்ண பக்தர்கள் அதை இப்ப சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு தூரம் ஏறி வரதுக்கு என்னோட நாளைக்கு ஒரு 200 ரூபாய் கொடுங்க கேட்டேன், தரேன்னு சொன்னாங்க. சொன்னதுனால கேட்டு வாங்கணும், இல்லை நான் ஏன் கேட்க போறேன் சொல்லுங்க. இதை பார்த்து ஷாக்கான நெட்டிசன்கள் பக்தர்களை ஏமாற்றி ஆபத்தில் சிக்க வைக்கிற தூதுவர்களுக்கு கடவுள் சட்ட ரீதியா கடும் தண்டனை கொடுக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது எல்லாமே அந்த ஈசனோட திருவிளையாடல் தான், நீங்க பயப்படாதீங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும்னு பாசிட்டிவாகவும் கமெண்ட் பண்ணிட்டு வர்றாங்க. ஈரோட்டில் வாழைப்பழம் சாப்பிட்ட 5 வயது சிறுவன் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு அன்னை சத்யா நகரைச் சேர்ந்த மாணிக்கம் மகாலட்சுமி தம்பதியின் 5 வயது மகனான சாய் சரண் நேற்று இரவு வாழைப்பழம் சாப்பிட்டுள்ளார். அப்போது மூச்சுக்குழாயில் வாழைப்பழம் சிக்கியதால் சிறுவன் சாய் சரண் மூச்சு விட முடியாமல் அவதியடைந்துள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சிறுவன் சாய் சரணை உடனடியாக அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் மூச்சு விட முடியாமல் குழந்தை வரும் வழியிலேயே இறந்துவிட்டதாக கூறினர். பின்னர் மூச்சுக்குழாயில் சிக்கியிருந்த வாழைப்பழத்தையும் மருத்துவர்கள் அகற்றினர். சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் ஓடும் ரயிலில் ஏற முயன்று தவறி விழுந்த முதியவரை ரயில்வே பாதுகாப்பு போலீசார் பத்திரமாக மீட்டனர். முதலாளியோடு தகாத உறவில் இருந்த மனைவியை கணவர் கண்டித்துள்ளார்.
கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்தவரை தீர்த்து கட்டுவதற்காக போட்ட மாஸ்டர் பிளான் நம்மை பதற வைக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி அடுத்துள்ள மொபரே தொட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சாமப்பா பாக்கியா தம்பதி. கணவர் கூலி வேலைக்கு சென்று வந்த நிலையில் பாக்கியா அருகிலுள்ள நர்சரி பண்ணையில் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் 32 வயதான பாக்கியாவும் நர்சரி பண்ணையின் உரிமையாளரான 44 வயதான பால்ராஜும் கடந்த 3 வருடங்களாக தகாத உறவில் இருந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் இவர்களின் கள்ள காதல் விவகாரம் சாமப்பாவிற்கு தெரியவர அவர் மனைவியை கடுமையாக கண்டித்துள்ளார். இதையடுத்து தங்களுடைய காதலுக்கு இடையூறாக இருந்த சாமப்பாவை தீர்த்து கட்டுவதற்காக பால்ராஜும் பாக்கியாவும் ரகசியமாக திட்டம் தீட்டியுள்ளனர். அதன் தொடர்ச்சியாக மஞ்சுகிரி கிராமத்தைச் சேர்ந்த 25 வயதான சீனிவாசன் என்பவருக்கு பணம் தேவை இருப்பதை அறிந்து கொண்ட இருவரும் அவரை கூலிப்படையாக செட் செய்துள்ளனர். சாமப்பாவை காணாப்பிணமாக்குவதற்காக ரூபாய் 2.5 லட்சத்தை கட்டணமாகவும் கொடுத்து அப்பாவி குடும்பஸ்தனுக்கு நாள் குறித்துள்ளனர். அதன்படி சென்ற நவம்பர் 20ஆம் தேதி வழக்கம் போல வேலைக்கு சென்ற சாமப்பாவை சீனிவாசன் காரில் கடத்தி பெங்களூருக்கு சென்றுள்ளார். ஆனால் அந்த அப்பாவியின் முகத்தை பார்த்ததும் சீனிவாசனுக்கு கொலை செய்வதற்கு மனம் வரவில்லை. அதன் காரணமாக அவரிடம் உனக்கு உயிர் பிச்சை கொடுக்கிறேன், ஆனால் நீ மறுபடியும் சொந்த ஊருக்கு வரவே கூடாது, மேலும் பாக்கியாவின் வாழ்க்கையிலும் இனி தலையிடவே கூடாதென எச்சரித்துள்ளார். அது மட்டுமின்றி பெங்களூரில் தனக்கு தெரிந்த நபர் மூலம் சாமப்பாவிற்கு வேலை வாங்கி கொடுத்து அங்கேயே செட்டில் ஆகவும் ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார். இதற்கிடையே சென்ற 20ஆம் தேதி முதல் சாமப்பாவை காணவில்லை என்பதால் உறவினர்கள் பாக்கியாவிடம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும்படி தொடர்ந்து வற்புறுத்தி வந்துள்ளனர். சீனிவாசனும் பால்ராஜை தொடர்பு கொண்டு சாமப்பாவை முடித்து விட்டதாக தெரிவித்துள்ளார். இதையடுத்து நீண்ட யோசனைக்கு பிறகு பாக்கியா சென்ற நவம்பர் 30ஆம் தேதி காவல் நிலையத்தில் கணவரை காணவில்லை என புகார் அளித்துள்ளார். ஆனால் இந்த வழக்கில் ஆரம்பத்திலிருந்தே போலீசாரின் சந்தேக பார்வை பாக்கியா மீதே இருந்துள்ளது. அதன் காரணமாக அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் அவர் மொத்த உண்மையையும் போட்டுடைத்து அப்ரூவராக மாறியுள்ளார். அதிர்ந்து போன காவல்துறையினர் பெங்களூரு விரைந்து அங்கு உயிர் பயத்தில் தலைமறைவாக வாழ்ந்த சாமப்பாவை மீட்டு சொந்த ஊருக்கு அழைத்து வந்துள்ளனர். மேலும் நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து பால்ராஜ், பாக்கியா மற்றும் சீனிவாசன் ஆகிய மூவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்.